வணக்கம். அன்பான மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு ஆரம்பமே மிக மிக விசேஷமாகவும் யோகமாகவும் படு சூப்பராகவும் காணப்பட்டு வருங்கிறதுலையும் ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் முதல் ஒரு மாத காலத்துக்கு 6/2/2017 வரையில் ஒரு மாசத்துக்கு சாதகமான இடங்களில் வீற்றிருப்பதனாலையும் இந்த முதல் ஒரு மாசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது நீங்க தொட்டது துளங்கும்னும் எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேரும்னோ நினைச்சது நடக்கிறதுக்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும்னு சொல்லலாம். மற்றும் இந்த மாசத்தில் நீங்க முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடையணும், நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுக்கு பலன் காணலாம்னு சொல்லலாம். மற்றபடி வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாசத்துல ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 7/2/2017 முதல் 8/6/2017 வரைக்கும் உள்ள 4 மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமா இல்லாத காரணத்தினால படுத்தல்கள் பலவிதத்தில் படுத்தி தொலையுங்க. அதாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் சிக்கலாகத்தான் போய் முடியுங்க. மற்றும் இந்த சமயத்தில் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இப்போது உடல் நலத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் வந்து வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது ஒரே மந்தமான குழப்பமான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வருங்க. இந்த காலகட்டத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமா இல்லைங்கிறதுனால எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்குதேன்னு தான் சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த சமயத்தில் வீண் அலைச்சல்கள் திரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசிய தொந்தரவுகள் வீண் சிக்கல்கள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது மன கஷ்டமான உளைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருங்க. மேலும் இந்த சமயத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்தில் வந்து தட்டி போறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குதுங்க. இப்போது வருமானம் சற்று குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் தான் காணப்பட்டு வருங்க. ஆனால் பிறகு வரும் 9/6/2017 முதல் 10/9/2017 வரைக்கும் உள்ள 3 மாத காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமாகவே காணப்பட்டு வருவதால் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான விசேஷமான படு சூப்பரான ஒரு காலகட்டம்னு தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது இப்போது நீங்க தொட்டதை தொடங்குறதுக்கும் நினைச்சதை நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது உடனடியாக கைக்கு வந்து சேர்வதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடைகிறதுக்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு பலன் காணுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான இடங்களில் வீற்றிருப்பதால் மிக மிக சிறப்பான விசேஷமான ஒரு நேரம் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் எந்த குறையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும். மேலும் கடந்த 4 மாசங்களில் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் விமோச்சனம் விடிவு காலம் பிறந்தாச்சுன்னு தான் சொல்லணும். அதாகப்பட்டது இதுவரை தடைப்பட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த சமயத்தில் உடனடியாக நடந்து முடிகிறதுக்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கும் ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த புது வருஷத்துல இந்த 3 மாச காலங்கள் தான் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான படு சூப்பரான காலகட்டம்னு சொல்லணும். இந்த சமயத்தில் ஏற்கனவே இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடும்னு தான் சொல்லலாம். இந்த சமயத்தில் ஒரு சிலர் புதுசா சொந்தமா தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மேலும் முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றியடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்கி உடனடி கிரக பிரவேசம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. பிரயாணத்தால் ஆதாயம் உண்டுன்னு தான் சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மற்றும் இந்த சமயத்தில் உங்க பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது.
மேலும் இந்த சமயத்தில் உங்க ராசிக்கு உண்டான கிரக நிலவரங்களை வச்சு அலசி ஆராயும் போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வழக்கு வியாஜ்யம்னு ஏதாவது நடந்து வந்திருந்தால் இப்போது வெற்றி நிச்சயம்னு தான் சொல்ல வேணும். மற்றபடி செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் இப்போது சக்கை போடுன்னு தான் சொல்லணும். வருமானம் 2 மடங்கு கூடுதலாக வரும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேரும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்க தொட்டது துளங்குறதுக்கும் எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பிருக்கிறது. இப்போது கையில் தாராளமான பணப்புழக்கம் காணப்பட்டு வரும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும். இந்த சமயத்தில் கணவன் மனைவி உறவு மிகுந்த அன்பு கொண்டதாகவே காணப்பட்டு வரும். இப்போது புதிய ஆடைய ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு கல்யாணம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், இப்படி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்திருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று தங்களது நீண்ட நாளைய சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மற்றபடி இந்த சமயத்தில் உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று நிறைவேறுவதற்கும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு இப்போது பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறும்னு சொல்ல இடம் இருக்கிறது. ஒரு சிலர் இப்போது புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு உண்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் பிறகு வரும் 11/9/2017 முதல் 31/12/2017 வரையில் உள்ள இந்த வருஷ கடைசி 4 மாசங்களுக்கு உண்டான கிரக நிலவரங்கள் சாதகமான இடங்களில் இல்லாத காரணத்தினால் இப்போது நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். அதாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ள கிரக மாற்றங்கள் மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமான இடங்களில் இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் தான் பலவிதத்தில் படுத்தி தொலையுங்க. அதாகப்பட்டது இந்த 4 மாச காலங்களுக்கு கொஞ்சம் போராதுன்னு தான் சொல்லணும். ஒரே மந்தமாகவும் ஒரே டல்லாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருங்க. மற்றும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருங்க. மற்றும் இப்போது ஈடுபடும் எந்த ஒரு காரியமானாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் ஒரு சிலருக்கு இப்போது செய்து வரும் வேலையில் உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல்கள் வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் அலைச்சல்கள் திரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருங்க. மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், மன உளைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் இப்போது வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் நீங்க சிவனேனி வீட்டில் இருந்தாலும் கூட வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் பண கஷ்டம் ஒரு பக்கம்னா மன கஷ்டம் இன்னொரு பக்கம்னு இரண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது நேரமே சரியில்லைங்கிறதுனால தொட்டதெல்லாம் பிரச்சனைகள் தான் போய் விடியுங்க. இந்த சமயத்தில் எந்த விதமான புதிய முயற்சியிலும் இறங்காமல் இருப்பது சால சிறந்ததுன்னு கூட சொல்லலாம். மற்றும் எந்த விதமான சுப நிகழ்ச்சி ஆனாலும் நல்ல நிகழ்ச்சி ஆனாலும் கிட்டத்துல வந்து தட்டி போறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. வருமானம் குறைச்சலாகவும் செலவுகள் கூடுதலாகவும் தான் காணப்பட்டு வரும் நேரம் இது. வரவேண்டிய பணம் கூட சமயத்தில் கைக்கு வந்து சேராம காலம் தள்ளி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் தண்ட செலவுகள், வீண் பண விரயங்கள் தான் நிறைவே ஆகுங்க. மற்றும் செய்து வரும் தொழில் வியாபாரம் இப்போது மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வரும். இப்போது குடும்பத்தில் நிம்மதி குறைச்சலாகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருங்க. மற்றும் கணவன் மனைவி உறவு கூட இப்போதைக்கு சண்டை சச்சரவுகள் நிறைந்ததாகத்தான் காணப்பட்டு வருங்க. மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றபடி புது வருஷத்தில் முதல் 1 மாச காலம், பிறகு நடுப்பகுதியான 3 மாச காலம், ஆகக்கூடி மொத்தம் 4 மாசத்தை தவிர மீதமுள்ள 8 மாச காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமா இல்லைங்கிறதுனால கொஞ்சம் படுத்தல்களாகத்தான் காணப்பட்டு வருங்க. அதனால இந்த கடைசி 4 மாச காலத்துக்கு கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் தான் இருந்தாக வேண்டி இருக்கிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு 3, 5, 6 அதிர்ஷ்ட எண்களாகும். புதன், வெள்ளி, சனி அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மரகதம், நீலக்கல் அதிர்ஷ்ட கல்லாகும். வெள்ளை, நீலம் அதிர்ஷ்ட நிறமாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனாகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சனி பகவான் ஆகும்.
இந்த புது வருஷத்தில் ஒருமுறை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரரை தரிசனம் செய்து வரவும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.